அன்பானவர்களே, இந்த காலை வேளையிலும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஆலோசனை என்ன என்பதைத்தான் கவனிக்க போகிறோம். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். வெளிமான் வேட்டைக்காரன் கைக்கும் குருவி வேடன் கைக்கும் தப்புவது போல நீ உன்னை தப்புவித்துக் கொள். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் நம்மை தப்புவித்துக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார். யாரிடத்தில் என்று நாம் பார்த்தோமானால் அது மிகவும் ஆச்சரியத்தை உண்டாக்குகிறது. ஸ்திரீகளிடத்திலிருந்து நம்மை தப்புவித்துக் கொள்ள வேண்டுமா என்றால் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம் மிகவும் ஆச்சரியமாயிருக்கிறது. அந்த காரியத்தில் நாம் தப்புவித்துக் கொள்ள வேண்டும் என்று இன்றைக்கு விரும்புகிறார். அது யாரிடத்திலிருந்து தெரியுமா? சிநேகிதனுக்காக பிணைக்கப்படுகிற காரியம் என்று வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இதே அதிகாரம் 4 வசனங்களை வாசிப்பீர்கள் என்றால், எந்த ஒரு மனிதன் தன் சிநேகிதனுக்காக பிணைக்கப்படுகிறானோ, அதாவது நான் அவருக்காக இதை ஏற்றுக்கொள்ளுகிறேன் என்று பிணைக்கப்படுகிறானோ, அவன் தன்னுடைய வாய்மொழிகளினால் சிக்குண்டான் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவர் அநேக காரியங்களிலிருந்து நம்மை தப்புவித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, பிசாசின் பிடியிலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து என்று காரியங்கள் நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு கொடுக்கிற ஆலோசனை சற்று வித்தியாசமானது. ஒவ்வொரு சிநேகிதனிடத்திலிருந்து உங்களை தப்புவித்துக் கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, எல்லா சிநேகிதரும் நல்லவர்கள் அல்ல. எல்லா சிநேகிதரும் நம்முடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு உதவுபவர்களும் அல்ல. இந்த காலை வேளையில் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? உன்னுடைய நண்பர்கள் உனக்கு முன்பாக உன்னோடு இருக்கும் போது நன்றாக பேசலாம், ஆனால் அவர்கள் உனக்கு பின்னாக எவ்வளவு காரியங்களை பேசுகிறாய் என்று நீ அறியாய். ஆகவே அவர்களோடு பேசு, நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்களுக்காக என்று எந்த காரியத்திலும் உத்தரவாதம் எடுக்காதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கும் உங்களுடைய நண்பர்களுக்காய் ஏதோ ஒரு காரியத்தை துணிந்து செய்யலாம் இருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், வேண்டாம், உன்னுடைய நட்பு பேச்சோடு இருக்கட்டும், அவர்களுக்காக உத்தரவாதம் எடுத்துவிட்டு நீ கஷ்டப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் உங்கள் நண்பர்களை குறித்து மிகவும் கவனமாயிருங்கள். ஏனென்றால் இன்றைக்கு அநேகருடைய வீழ்ச்சிக்கு காரணமே அவர்களுடைய நண்பர்கள் தான். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை நீங்கள் சரி செய்து பாருங்கள். காலை வேளையில் ஆண்டவர் உங்களை தப்புவித்துக் கொள்ள விரும்புகிறார். அதுவும் சாதாரணமாக அல்ல. அவர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? வேட்டையாட வருகிற வேட்டைக்காரனிடமிருந்து ஒரு மான் எப்படியாய் தப்பித்து ஓடுகிறதோ, அதே போல ஒரு குருவி வேடன் கைக்கு எப்படியாய் தப்புவித்து ஓடுகிறதோ, அதே போல என் அன்பு மகளே, நீயும் ஓட வேண்டிய நேரம் இது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ பிள்ளைகள், இந்த காலை வேளையில் ஒரு முடிவு எடுங்கள். நாம் தெரிந்து போய் எந்த காரியங்களிலும் மாட்டிக்கொள்வதில்லை. ஆனால் நண்பர்கள் என்று வந்துவிட்டால் கண்களை மூடிக்கொண்டு எல்லாவற்றையும் செய்து விடுகிறோம். அது நல்லதா கெட்டதா, இதனால் நமக்கு என்ன நடக்கும் என்று யோசிப்பதே இல்லை. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், அதுதானே நட்பு என்று. உண்மைதான். உண்மையான நட்புக்காக நாம் எல்லாவற்றையும் செய்யலாம். ஆனால் இன்றைக்கு உங்களிடத்தில் இருக்கிறது எப்படிப்பட்ட நட்பு என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை தப்புவித்துக் கொள்ள விரும்புகிறார். பொய்யான உறவுகளிடமிருந்து, பொய்யான சிநேகத்திடமிருந்து, பொய்யான நட்பிடமிருந்து உங்களை தப்புவித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார். லைக் பண்ணுங்க, ஷேர்